நடிகை ரோஜா அவர்கள் தான் சினிமா விட்டு விலக பிரபல நடிகர் ஒருத்தர் கேட்ட அந்த ஒரு கேள்வி தான் காரணம்னு சொல்லியிருக்கிறது பகீர் கிளப்பியிருக்குது. ஏன்னா இது ரோஜா அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. 1990களில் முன்னணி நடிகையாக வளம் வந்த ரோஜா பின்னர் அரசியல் அரங்கிற்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதன் காரணமாக நடிக்கிறத அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. தற்போது ஆந்திர மாநிலத்தில் முக்கிய அரசியல் பொறுப்பை இவங்க வகிச்சு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் சினிமா விட்டு தான் விலகிறதுக்கு காரணம்னா அது விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்களாம். அவர் கேட்ட ஒரு கேள்வி தான் காரணமாக தன்னுடைய சினிமா அனுபவத்தை இப்போ பகிர்ந்திருக்கிறாங்க ரோஜா. நெஞ்சுநிலை படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினேன். ரொம்ப கூச்ச சுபாவம் அவருக்கு இருந்துச்சு. யாரிடம் அதிகமாக பேச மாட்டார்னு விஜய் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தவங்க. காவலன் படத்தில் அசினுக்கு அம்மாவாக நான் நடித்தேன். என்னை பார்த்த விஜய் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து, மேடம் நீங்கள் எனக்கு மாமியாராக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் இன்னும் உங்களை நாயகியாக தான் பார்த்து வந்துட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே நிகழ்ச்சியாக இருந்துச்சு. முதல்ல படக்குழு சொன்னப்போ அவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு தான் நான் நினச்சேன், நான் நம்பவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் தான் தெலுங்கு நடிகர் கோபிச்சந்த் அவர்களோட நடிக்கும் போதும் அவர் இதையே சொல்லியிருக்காரு. நீங்கள் நாயகி மாதிரி இருக்கீங்க, மாமியார் போல் நடிப்பது எங்களுக்கு பொருந்தலைன்னு சொல்லிட்டாராம். அதனாலேயே சினிமாவில் அம்மா மாமியார் கதாபாத்திரங்களை இனிமேல் அக்செப்ட் பண்ணி நடிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்களாம். மறுபடியும் சினிமாவில் வருவீங்களான்னு கேட்டப்ப பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் போல வலுவான கதாபாத்திரம் கிடைச்சா மறுபடியும் நான் அதை நடிக்கிறது குறித்து யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.